இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் கோர்ட் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. செழியனும் ஜெனியும் சேருவாங்களா மாட்டாங்களா, மொத்தமாக பிரிய போகிறாங்களா அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா செழியனுடைய நல்ல குணம், அதாவது அவர் அங்கேயே கோர்ட்டில் வச்சு இவங்க குடும்பத்திலேருந்து அவ்வளோ பழியை செழியன் மேலே போட்டும்பொழுது அவர் அதெல்லாம் இல்லை, என் மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு, எனக்கு ஜெனியை பிடிக்கும், நான் ஜெனியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கூட இருக்கும் போதை விட தள்ளி இருக்கும் போது எனக்கு இன்னும் அந்த அருமை தெரியுது, அவள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம், ஆனால் நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கிறேன், நான் பண்ண தப்புக்கலாம், என் மேலே தான் எல்லாம் தப்புன்னு சொன்ன உடனே அப்படியே உருகி போகிறாங்க. ஜெனி குடுன்னு ஓடி கட்டி பிடிக்கிறதோ இல்லை அந்த டிவோர்ஸ் கேஸ் சைன் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதும் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கணேஷ் விவகாரத்தில் இந்த வீட்டுக்கு கூட்ட அந்த போலீஸ்காரரும் திட்டி அனுப்பிவிட்டாரு. என்ன முடிவில் இருக்காங்கன்னே தெரியல. கணேஷோட அப்பா அம்மா சரி ஓகே ஒன் டே வந்தோம் அப்புறம் வரமாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த ஒரு வாரம் கதைனாங்க, அந்த ஒரு வார கதை என்ன ஆக போகுதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் ஓடுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் திருப்பி 300வது தடவை அந்த கதை சீரியலில் பொய் சொல்லியிருக்காரு. இந்த தடவை என்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆனால் அது திறந்தா இருக்குது அப்படின்னு சொன்ன சமயத்தில் இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையில் எதுக்கு காமிச்சாங்கன்னு தெரியாத மாதிரி அடிக்கடி வீட்டு வாசல் நிற்பாங்க, அங்கே நிற்பாங்க, இங்கே நிற்பாங்கன்னு காமிச்சு அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் காமிச்சாங்கல்ல, அவங்க திருப்பி வர மாதிரி காமிச்சாதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவங்க திருப்பி கரெக்டாக வீடு போது என்ன சார் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸே போய் இழுத்து மூடிட்டு வந்துட்டீங்களாமே, இப்போ பணத்தை கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு கேட்க அப்போ தான் ராதிகாவுக்கு உண்மை தெரிய போகுது. என்னென்னா இவர் ஆஃபீஸே மூடிட்டார், வேலை எல்லாம் வெட்டியாக தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தால் கரெக்டாக இருக்கும். 4 முத்திட்டு நீ எல்லாம் மனுஷனா நீ அப்படின்னு கேட்குற சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கதையில் அப்படியே கோபி பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு விட்ருவாங்கங்க நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். கூடவே அந்த சீரியல் போகிற போக்கு கொஞ்சம் லைட்டாக நமக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.